வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2019 ப்ரிலிம்ஸில் கேட்ட பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 17 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப சிம்பிளான பேசிக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சக்ஸஸிவ் ஈக்குவலண்ட், சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ், அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வரப்போகிற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிபிசி, குரூப் டி இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போன வீடியோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது இன்னும் பார்க்காதவங்க மேலே கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Okay, first question வந்து, if length of the rectangle is increased by 40% and breadth is decreased by 20%, and the area of the rectangle is increased by x%, then what is the value of x கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்தா. ஸோ லென்த் வந்து 10%, 40% இன்க்ரீஸ் ஆகுது. பிரெத் வந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணி அதை நம்ம 40% இன்க்ரீஸ் பண்ணி அப்படியும் போடலாம். பர்சன்டேஜில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த ஃபார்முலா தான். இப்போ வந்து எக்ஸு தான் லென்த்து, ஒய் தான் பிரெத்து. ஸோ அப்போ வந்து எக்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 40% இன்க்ரீஸ் ஆகுது. ஒய் வந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன், 20. அடுத்து வந்து ப்ளஸ் 40 இன்ட்டு மைனஸ் 20 டிவைட் பை 100. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு அப்படியே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும். அப்போ இது எப்படி ஆகுனா 20 மைனஸ் 40 இன்ட்டு 20 வந்து 800 பை 100 டிவைட் ஆச்சுன்னா மைனஸ் 8 வரும். அப்போ வந்து 12% தான் ரெக்டாங்கிளோட ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 62% and 80% of a number is 198, then the difference between 92% and 56% of the number என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 62%க்கும் 80%க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 18% டிஃப்ரென்ஸா? ஸோ இந்த 18% தான் இந்த 198. இந்த 18% தான் இந்த 198. அப்போ 100% எவ்வளோ? ஸோ 100% எவ்வளோ? 11. ஸோ 1100 தான் 100%. ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டலாக அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சா? அந்த நம்பர் வந்து 1100. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 92% அண்ட் த 56% ஆஃப் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 36 தான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ 36% வந்து பை 100ன்னு எழுதிக்கிறேன். ஆஃப் த நம்பர், அந்த நம்பர் என்ன? 1100. ஸோ 00 அடிச்சா 36 இன்ட்டு 11 தான் அந்த ஆன்சர். 396 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Sonu saves 50% of the income is increased by 20%. ஓகே, சோனுவோட இன்கம் வந்து ஃபஸ்ட்டு 100னா எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ். ஸோ அவர் வந்து 50% சேவ் பண்ணுறாராம். அப்போ அவர் வந்து 85% வந்து செலவு பண்ணியிருப்பார், எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். இப்போ அவரோட இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100 வந்து 120 ஆகுது. ஆனால் அவங்களோட சேவிங்ஸ் வந்து மாறவே இல்லை. அப்போ இது 15 தான். அப்போ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும்? 105. இப்போ என்ன கேட்குறாங்களா? எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக 85 இருந்திருக்கும், அதில் வந்து 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்ட்டு 100 பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். 4/17. ஸோ ஆன்சர் இஸ் 23.5% வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம பெருசாக இருக்குது அப்படிலாம் நினைக்க வேணாம், சப்ப கொஸ்டின். ABC donated 8%, 7%, 9% of their salary respectively to the charitable trust. Salary of A and B are same and the difference between their donation is 259 rupees. The total donation of A and B is 1185 rupees more than that of C. Total donation of A and C is what percentage of total
percent total salary of the ABC. இப்போ வந்து A B C. A வந்து 8% டொனேட் பண்ணுது, B வந்து 7%, C வந்து 9%. ஏவோட சேலரியும் பியோட சேலரியும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இது வந்து டொனேஷன். ஸோ சேலரி ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொனேஷன் ஏவுக்கும் பிக்கும் இருக்க டொனேஷன் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 259. ஸோ அப்போ இந்த 1% தான் 259. இந்த 1% தான் 259. அப்போ 100% எவ்வளோ? 100% வந்து 25900. அப்போ ஏவோட சேலரியும் இதுதான், பியோட சேலரியும் இதுதான். ஏவோட சேலரி 259, பியோட சேலரியும் சேம் தான். ஓகே, அடுத்து டோட்டல் டொனேஷன் ஆஃப் A and B இஸ் 1185 rupees more than that of C. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து பண்ண டொனேஷன் வந்து சியை விட 1189 வந்து கூட இருக்கான். ஸோ அப்போ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 15%. ஏயும் பியும் டொனேட் பண்ண அமௌண்ட் வந்து டோட்டலாக வந்து 15%. ஸோ இதோட ரெண்டோட சேலரியுமே ஈக்குவல்னால இதை நான் ப்ளஸ் பண்ண முடியும். அப்போ 1% தான் 259னா 15% எவ்வளோ? 3885. ஸோ அப்போ வந்து சியோட டொனேஷன் எவ்வளோ? சியோட டொனேஷன் எவ்வளோனா 3885லேருந்து அந்த 1185 மைனஸ் பண்ணால் நமக்கு சியோட டொனேஷன் கிடச்சிரும். ஸோ 270. ஸோ இது வந்து சியோட டொனேஷன். இப்போ நான் சியோட சேலரி கணிச்சலாமா? 9% தான் 2700னா 100% எவ்வளோ? 30,000. ஸோ 30,000 தான் சியோட சேலரி. அப்போ இவங்க எல்லாத்தோட டோட்டல் சேலரியும் வந்து ஆட் பண்ணுறேன், 181,800. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டல் டொனேஷன் ஆஃப் A and C இஸ் த வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி. ஸோ நம்ம டோட்டல் சேலரி கண்டுபிடிச்சிட்டேன், ஏவும் சியுக்கோட டொனேஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ சியோ டொனேஷன் எனக்கு தெரியும், ஏவோட டொனேஷன் 1% தான் 259னா 8% எவ்வளோ? 8% வந்து 2072. ஸோ அந்த 2072ஐயும் 2700ஐயும் ஆட் பண்ணால் 4772 டிவைட் பை 81800 இன்ட்டு 100. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 5.8% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இந்த எக்ஸாமினேஷன் விச் ஃபுல் மார்க்ஸ் வேர் 500. ஸோ ஃபுல் மார்க் வந்து 500. A scored 25% mark than B, B scored 60% mark than C, C scored 20% less than mark than D. If A scored 80% mark, then percentage of the marks obtained by D. ஸோ நம்ம அந்த மார்க்லாம் எடுக்க தேவையில்லை. A, B, C, D. இப்போ நான் வந்து D வந்து 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா C வந்து 20% வந்து லெஸ் தென் டியை விட, அப்போ 80 மார்க்ஸ். அடுத்து வந்து B வந்து C வந்து பியை விட 60% மார்க் கூட இருக்கான். அப்போ 80% வந்து 60% வந்து 48. ஸோ 48 ஆட் பண்ணிக்கிறேன், 128. அடுத்து வந்து பியை விட ஏ வந்து 25% அதிகமாக இருக்குது. ஸோ 25%னா 1/4. ஸோ 128ல் 1/4 வந்து 32. அதை பியில் ஆட் பண்ணால் ஏவோட மார்க் வந்து 160. ஸோ இப்போ அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்களா, 8% வந்து ஏ ஸ்கோர் பண்ணிடுச்சுன்னா டி எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 80% வந்து அந்த 80% தான் இந்த 160னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை அடித்தா 2. ஸோ 50%. டி வந்து 50% ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான். நம்ம அந்த 500லாம் தேவையே கிடையாது, அதை எடுத்தால் நமக்கு தேவையில்லாத கேல்குலேஷன்ஸ் தான் வரும். ஸோ அடுத்த கொஷின், if a radius of right circular cylinder is decreased by 10% and height is increased by 20%, then the percentage increase or decrease in a volume. ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஆர் ஹைட். ஸோ ஸ்கொயரை தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ ரேடியஸ் ரெண்டுமே -10%. அடுத்து வந்து ஹைட் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ 3 இது இருக்குது, நம்ம வந்து எக்ஸ் ஒயின்னு போட்டு 2 இதுக்கு தான் பார்த்தோமா. ஸோ நம்ம தனித்தனியாக பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு இந்த ஆரை மட்டும் எடுத்து பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, அதை வச்சு நம்ம ஹைட்டை பண்ண போகிறோம். ஸோ வந்து எக்ஸு ஒய், எக்ஸோட வேல்யூ வந்து -10, அடுத்து ஒய்யோட வேல்யூ -10. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 100 டிவைட் பை 100 -20 + 1 = 19%. ஸோ ரேடியஸ் மட்டும் 19% டிக்ரீஸ் ஆகும் மைனஸ். இப்போ நான் ரேடியஸையும் ஹைட்டையும் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ -19% ப்ளஸ் 20% இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ ப்ளஸ்ஸு. இப்போ வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ். ஸோ 19ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணால் 380 டிவைட் பை 100. ஸோ 0 இது வந்து 3.8 ஆயிரும். -19 - 3.8 வந்து -22.8 + 20. ஸோ ஆன்சர் வந்து -2.8%. ஸோ -2.8% வந்து வால்யூமில் டிக்ரீஸ் ஆகிருக்கும் டோட்டலாக. நெக்ஸ்ட் கொஷின். Price of the sugar is increased by 20%. By what percentage must one cut down on a consumption of sugar so that the no extra amount has been 20% வந்து 1/5 ஃப்ராக்ஷன் அதுவுமா? ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து 5 இருக்குது, 5 ரூபா 1 கிலோ சீனி. அது வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 20% இன்க்ரீஸ் ஆகுனா 5ல் வந்து 20% வந்து 1, ஸோ 6 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுக்கும் அப்போ எல்சிஎம் என்ன? 30. ஓகே, இது வந்து அவங்க டோட்டலாக 5 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசினா அப்போ 6 கிலோ சீனி வாங்கியிருப்பாங்க. ஸோ 1 கிலோ சீனி வந்து 5 ரூபானா 6 கிலோ சீனி வந்து 30 ரூபா. அதே மாதிரி 1 கிலோ சீனி வந்து 6 ரூபானா அப்போ 5 கிலோ சீனி வந்து 30 ரூபா. ஸோ கரெக்டாக நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ஆட் ஆகவே இல்லை, 30-30 இருக்கா? ஸோ இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிருக்காங்க. ஸோ 6லேருந்து 5 கன்செப்ஷன் வந்து 1 குறைஞ்சிருக்கா? ஸோ 1 டிவைட் பை 6 இன்ட்டு 100 = 16, 2/3%. ஸோ இதான் ப்ரைஸையும் கன்சம்ஷனையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அதான் பேசிக்கு. ஸோ அதை வச்சு நம்ம இப்படி சொல்கிறோம். இந்த சமுக்கு நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படவே தேவையில்ல, சிம்பிளாக முடிச்சிடலாம். 20% வந்து 1/5. ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும்னா 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அமௌண்ட் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு இன்க்ரீஸ்னால் இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே ப்ளஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து மேலே இருக்கிறது வந்து அப்படி இருக்கணும். 1/6 ஆயிருமா? ஸோ 1/6 இன்ட்டு 100 போட்டுக்கோங்க, ஆன்சர் அதே தான் வரும். ஸோ நமக்கு வந்து கண்டிஷன் வந்து அமௌண்ட் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா கூடி இருக்கக்கூடாது, அப்போனா தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனை மாற்றுங்க, அந்த 2 ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணி டினாமினேட்டரில் போடுங்க, நியூமினேட்டரை சேஞ்ச் பண்ண வேணாம், இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். Population of a city increased by 30% in a first year and decreased by 50% in the next year. If the present population is 11,050, then the population of 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஸோ வந்து நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பாப்புலேஷன் தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட் இயரில் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100லேருந்து 130 ஆகுது இதோட பை 100. ஸோ அடுத்து செகண்ட் இயரில் வந்து 15% கம்மியாகுது. அப்போ 85/100 = 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 11,050 ஆயிரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 0 0. 5 டேபிளில் 17 2 2 1 13. ஸோ 13 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 10,000. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 பாப்புலேஷன் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், 9th கொஷின். ஸோ இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ 25 லிட்டர்ஸில் வந்து 30% ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அப்போ வந்து 5 வாட்டர் கூட்டுறாங்க. அப்போ வந்து டோட்டல் வால்யூம் வந்து 30 ஆயிரும். அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்பிரிட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 25%. நெக்ஸ்ட் கொஷின். In a school, 4% of a student did not appear for a normal exam. அப்போ வந்து 4% வந்து எக்ஸாமே அட்டன் பண்ணல அப்படின்னா 96% இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து 10% ஆஃப் ஸ்டூடெண்ட் who appeared for exam could not pass. அப்போ பாஸ் பண்ணவங்க வந்து 90%.
அவுட் ஆஃப் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட் 50% ஆஃப் த காட் டைரக்ஷன் கிடையாது டிஸ்டிங்ஷன் அண்டு 432 ஸ்டூடெண்ட் பாஸ்ட் அந்த எக்ஸாம் பட் குட் நாட் கெட் அ டிஸ்டிங்ஷன். ஸோ டிஸ்டிங்ஷன் கிடைக்காதவங்க வந்து 432 ஸ்டூடெண்ட்ஸ் தான். டிஸ்டிங்ஷன் கிடைச்ச வந்து இதில் வந்து 50% மிச்சம் இருக்கவங்களுக்குலாம் 432 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிஸ்டிங்ஷன் கிடைக்கல. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை பாப்புலேஷன் சம்மந்தம்ல அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க எவ்வளோது தெரியாது. 4% வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணல. அப்போ அட்டன் பண்ணவங்க வந்து 96%. 90% வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, 10% பாஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து பாஸ் பண்ணவங்கள மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாஸ் பண்ணவங்களில் டிஸ்டிங்ஷன் வாங்காதவங்க வந்து 50%, வாங்கினவங்க வந்து 50%. ஸோ வந்து எப்படினாலும் நமக்கு அது 50% தான் சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே டிஸ்டிங்ஷன் வாங்காதவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க 432. ஸோ நம்ம இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து 2 9 48 கேன்சல் பண்ணால் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000. நெக்ஸ்ட் கொஷின். நம்ம வந்து எந்த ஷார்ட்கட்டும் இதில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பெர்சன்டேஜோட பேசிக்ஸ் செஞ்சிருந்தாலே போதும். இன் எக்ஸாமினேஷன் அனிதா ஸ்கோர்டு 31% ஆஃப் மார்க் அண்ட் ஃபெயில்டு பை 16%. ஸோ நமக்கு வந்து டோட்டல் மார்க் எவ்வளோன்னு தெரியாது. நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் டோட்டல் மார்க்கை. ஸோ அதில் வந்து 31% வந்து அனிதா வாங்கியிருப்பாங்களாம். அண்ட் ஃபெயில்டு பை 16%. ஸோ அப்போ 16 மார்க் எக்ஸ்ட்ரா கூட வாங்கியிருந்தா அவங்க வந்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெயில்டு இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 14 மார்க் சேர்த்துக்கிட்டா பாஸ் பண்ணியிருப்பாங்களா இஸ் ஈக்குவல் டு. அடுத்து வந்து சுனிதா வந்து 40% ஆஃப் த மார்க் வாங்கியிருக்காங்க. அண்ட் அப்டைன் 56 மார்க் மோர் தென் த பாஸ். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு 56 மார்க் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பாஸ் பண்ணதை விட 56 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ மினிமம் மார்க். ஸோ இப்போ 100ல் வந்து குறிப்பிட்ட மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னா அந்த மார்க் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம இப்படி ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மேக்ஸிமம் மார்க் கிடச்சிரும். ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ தூக்கி இதில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு வேல்யூ சிம்பிளாக கிடச்சிரும். ஸோ 56 இந்த பக்கம் வந்தால் 72 = 40 - 31 வந்து 9x/100. அப்போ எக்ஸ் டோட்டல் மார்க் வந்து 800. ஸோ 31% 800ல் 31% வந்து 248. ஸோ அப்போ வந்து அனிதா வந்து 16 மார்க் வாங்கியிருந்தால் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ 264. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 12th. Radius of the circle is decreased by 11% and then the total decrease in the area of the circle. So area of the circle formula என்ன πr². ஸோ 2 இருக்குது. அப்போ வந்து இதிலே 11% கம்மி பண்ணணும், இதிலே 11% கம்மி பண்ணணும். நம்ம அந்த x + y ஃபார்முலாலே போட்டுடலாம். -11 -11 minus into minus plus 121 divided by 100. So -22 plus 1.21. So answer is 20.79%. Next question. Anu spends 68% of her monthly income. So அவங்களோட income, expenditure, savings. So income வந்து 100, expenditure வந்து 68. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ 32. If her monthly income increased by 20%, so 120. And her monthly savings increased by 9%. So 32ல் வந்து 9% வந்து 2.88. ஸோ 2.88 32ல் ஆட் பண்ணால் 34.88. ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும். ஸோ 120லேருந்து 34.88 மைனஸ் பண்ணோம். ஸோ 12.58. ஸோ 85.12 தான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 17.12% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் இதை அப்ராக்சிமேட்டாக 17 எடுத்துக்கிறேன். டிவைட் பை பழைய எக்ஸ்பெண்டிச்சர் 68 × 100. ஸோ 4. ஸோ ஆன்சர் இஸ் 25% வந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. Next question, 14th question. By what number must the given number multiply to increase the number by 25%? ஸோ இப்போ ஒரு நம்பர் 100 சம்திங்னு இருக்குது. 100லேருந்து 125 ஆகணுமா.
ஸோ அப்போ அதுக்கு எந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் வந்து 100 into xன்னு வச்சுக்கிறேன். அப்போ நான் இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணேன்னா 4 5. ஸோ x is equal to 5/4. அந்த 100ஓட இப்போ வந்து 100ஓட 5/4 வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து வர ஆன்சர் வந்து 125. ஸோ 100லேருந்து 125 இருக்குது. ஒரு நம்பர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வேறு எந்த நம்பரும் ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டாலும் நமக்கு வராது. ஸோ இது ஆப்ஷன்லேருந்து போகலாம், கான்செப்ட் வழியும் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். Ravi scored 72% of mark in examination. If these are 360 marks, then maximum mark. ஸோ அந்த 72% தான் இந்த 360 மார்க்கா. ஸோ அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 72 into 5 வந்து 360. ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க் வந்து 500. ஸோ ஆன்சர் இஸ் 500. நெக்ஸ்ட் 16th கொஷின். சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் டு த 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஸோ சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. ஸோ XY அதுதான் போட போகிறோம். ஸோ அது பேஸ் பண்ணியே இங்கே 5 சம் மேலே வந்துச்சு, 5-6 சம் வந்துச்சு. 20 + 15 - 300 டிவைட் பை. ஸோ இதுக்கெலாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு மைண்ட்லேயே போட்டு போயிடலாம். 35 - 3 வந்து 32. 5 செகண்ட்ஸ் கூட ஆகாது. நெக்ஸ்ட் கொஷின். Price of cooking oil increased by 25%. Find by how much family must reduce its consumption in order to maintain the same budget. ஸோ வந்து அவங்க வந்து 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்திங் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கன்சப்ஷன் கம்மி பண்ணாலும் 100 ரூபா தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் 25% வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றினா 1/4. ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து ஃப்ராக்ஷனை 1/5 மாற்றிக்கிறேன். இன்ட்டு 100 பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து 20%. அவங்க வந்து கன்சப்ஷனில் 20% வந்து ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 17 கொஷின் தான். ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பர்சன்டேஜ்லேருந்தும் ஒரு கொஷின் கேட்பாங்க. நேற்று வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் போட்டுருவோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம்னா கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ எஸ்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மேக்ஸ், இங்கிலீஷ், எது ரீசனிங் எதில் டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா சால்வ் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.